நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்பவே சொல்லலைன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இது உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலைங்க. முதல்ல என்னடான்னா அபிதா கன்னியாதானம் பத்தின பிரச்சனையை உண்டாக்கினா, இப்ப பிரீத்திக்கு ஒரு பிரச்சனை. அம்மா, அப்பா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் முக்கியமான விஷயம் பேசியாகணும். என்னாச்சு மாமா? எதுக்காக என்ன தடுத்து நிறுத்துனீங்க? அவர்கிட்ட உண்மையை சொல்ல ஏன் என்ன அனுமதிக்கல? உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அப்படி செஞ்ச? ஒருவேளை உண்மையை சொல்லித்தான் ஆகணும்னு நீ நினைச்சிருந்தா அத முன்னாடியே நீ சொல்லிருக்கலாமே. இப்ப எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை கிளப்புற? இந்த விஷயத்தை அவங்க கிட்ட நாங்க மறைச்சிட்டோங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ விதவன் சொல்லிருக்கோம். இல்ல மாமா, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க என்ன ஆர்த்தி நீ இப்படி பேசுற? விநாயகர் பூஜை நடந்தப்பவே உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல? இது வரைக்கும் எந்த சடங்குலையும் நாங்க குறை வைக்கல. உங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் காஞ்சிபுரம் பட்டு தான் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி பணமும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது விஷயமா பேசவும் செஞ்சவன் நடந்த விஷயத்தை உன்கிட்ட தெளிவா எடுத்து சொன்னா அதுக்கப்புறம் நீயும் ஒத்துக்கவும் செஞ்சியே. இத பத்தியா பேசுனீங்க? இல்ல மாமா, அன்னைக்கு நான் கோவப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நீங்க என் கல்யாணத்துக்காக ஏராளமான பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அத்தை அவங்களோட நகைய அடகு வச்சு பணம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஊர்ல இருக்கிற நம்ம வீட்டையும் அடகு வச்சுட்டு வந்திருக்கீங்க. அத கேட்டுதான் கோவப்பட்டேன். அன்னைக்கு நான் சண்டை போட்டது இதுக்காக தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட நீங்க உங்க எதிர்காலத்தை பத்தி எதுவுமே யோசிக்கலன்னு சொன்னேன். ஆனா எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இல்ல நாங்க நினைச்சோம். அத்தை, மாமா, நீங்க எப்படி இந்த மாதிரி யோசிச்சீங்க? எவ்வளவு பெரிய உண்மையை நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் இந்த கல்யாணத்துக்காக போய் சொல்வேன்னு நினைச்சீங்களா? நான் விதவை இல்ல. நான் விதவைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தயாரா இல்ல. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எவ்வளவு பெரிய பொய்யை நான் சொல்வேன் நீங்க நினைச்சீங்களா? அவங்களை ஏமாத்துவேன் நினைச்சீங்களா? மாமா, நீங்க அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிருக்கீங்க. ஏன்? என்னோட சந்தோஷத்துக்காக தான் பிரதீப்பும் பிரீத்தியும் இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்பா, இவங்க 2 பேர் மட்டும் பிடிவாதமா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். இந்த காலத்து பசங்க காதலிக்க ஆரம்பிச்சா எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாவோ சொசைட்டியோ அவங்களுக்கு எந்த விதத்திலையும் தடையா தெரியறது இல்ல. ஆனா அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல இவங்க 2 பேரும் இவ்வளவு நாள் பிடிவாதத்தோட இருந்தாங்க. எதுக்காகனா என்னோட சம்மதத்துக்காக, என்னை சம்மதிக்க வைக்க. அது உங்களுக்கு பெருசா தெரியலையாப்பா? எனக்கு தெரியும். ப்ரோக்ராம்ல இவங்க 2 பேரும் செஞ்சது உங்க மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கோம்ல. இவங்க 2 பேர் சார்பா அப்பா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்கப்பா. காயத்ரி, நீ போய் நம்ம 2 பசங்களுக்கான ஜான் வாஸ்துக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை நீ அழிக்கிறது முறையா ஆர்த்தி? அவங்க கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டாங்க. உண்மையை சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல.
ஏன் எதுக்குன்னு கூட நமக்கு யோசிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல ஆர்த்தி. அத்தை, நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல? ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? நீங்களும் மாமாக்கு சப்போர்ட் பண்றீங்க. சொல்லுங்க அத்தை, கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. அத்தை, பதில் சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, நானும் உங்க மாமாவும் சேர்ந்துதான் இந்த உண்மையை மறைச்சோம். ஒரு அம்மா தான் மகளோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்வா. இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து நாங்க மறைச்சதுக்கு காரணம் உன்னோட வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் வரணுங்கிறது தானே தவிர வேற எதுவும் இல்ல. அருணுக்காகவும் தான். ஆர்த்தி, என்னதான் காலம் மாறிடுச்சு அப்படி இப்படின்னு பேசினாலும் நாம நினைக்கிற மாதிரி உலகம் இல்ல. நானும் எவ்வளவோ பேசினேன். ஆனா இந்த காலகட்டத்திலயும் ஒரு பொண்ணு புதுசா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அது முடியாததான் இருக்கு. ஆர்த்தி, இதே மாதிரி நீ தனியா வாழ்ந்துகிட்டு இருந்த என்னால நிம்மதியா கண்ணு மூட முடியாது. எனக்காக நீங்க உயிரோட இருக்கிற உங்க சொந்த பையனையே கொன்னுட்டீங்களா? ஆமா, கொன்னுட்டோம். ஏன் அத்தை? ஏன் ஏன் அந்த மாதிரி செஞ்சீங்க? எந்த புள்ளைய பெத்துக்கணும்னு நான் வலிய பொறுத்துக்கிட்டேனோ, எந்த புள்ள நல்லா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேனோ, எந்த புள்ளைய நான் 26 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தேனோ அதே புள்ளைய ஏன் வாயால செத்துட்டான்னு சொல்லிட்டேன். எந்த அப்பா தம் புள்ள மேல எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வச்சிருந்தாரோ இன்னைக்கு அதே புள்ள செத்துட்டான்னு சொல்லிட்டாரு. இங்க பாருமா, நாங்க உன்னை எங்க பொண்ணா ஏத்துக்கிட்டோம். இப்ப எங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். எந்த எல்லைக்கும் போவோம். இல்லத்த, இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி என் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. ஒருவேளை ராஜேஷ் என்னை ஏத்துக்கணும்னு நினைச்சா என்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டோம். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் விவாகரத்து ஆனவங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஹலோ, என்ன இது வரைக்கும் எதுவும் வந்து சேரல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. அண்ணா, இந்த ஷர்வானி எப்படி இருக்கு? நல்லா ஃபிட்டிங்கா இருக்கா இல்ல கொஞ்சம் டைட்டா ஒரு மாதிரியா? டேய், இந்த Dress-ஐ இது வரைக்கும் 10 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இல்லனா கவலையே படாத, நீ பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்க. ஹலோ, சீக்கிரம் அனுப்பி வைங்க, எல்லாரும் இங்க வெயிட்டிங். இன்னொரு தடவை ஃபோன் பண்ண மாட்டேன். ராஜேஷ் அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். ஆர்த்தி அண்ணி எங்க பெர்ஃபார்மன்ஸை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அதாவது எங்க ஆக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்ல? வாங்க சம்பந்தி. வாங்க, உள்ள வாங்க. இந்தாங்க சம்பந்தி அம்மா. முகூர்த்தம் சரியா 8 மணிக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அபிதாவும் ராஜேஷும் ஒரு சின்ன பூஜை பண்ணணும். இறந்து போன அவங்களுடைய கணவன் மனைவிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும் இல்லையா? அந்த பூஜை தான். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏ, இந்த சடங்கு செய்யறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன பத்தி
தப்பா? என் கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல அபிதா. ஏன் இந்த பூஜையை செய்ய வேண்டாங்கிற? ஆம், ஆர்த்தி இந்த பூஜையை பண்ணுவா. அவ ஏன் பண்ணாம இருக்க போறா? பாவம் பதட்டத்துல ஏதோ சொல்லிட்டா. அவ கண்டிப்பா பண்ணுவா. நான் கிளம்புறேன். முகூர்த்த நேரத்துக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. சரி. இப்ப வரும்போதாவது சிரிச்ச முகமா வர சொல்லுங்க. என்ன விஷயம் அண்ணி? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ம்ஹும். அப்படின்னா சரி. நானும் அத்தையும் சீக்கிரமா போய் சடங்குக்கான ஏற்பாடெல்லாம் உடனே பண்றோம். இன்னும் என்ன சடங்கு இருக்கு? எனக்கு சரியா புரியலையே. இது எங்க குடும்பத்தோட வழக்கம் ஆண்டி. இதுல புது பொண்ணோட அம்மா அப்புறம் வீட்டு மருமக 2 பேரும் சேர்ந்து குடத்துல தண்ணி நிறைச்சுக்கிட்டு அந்த குடத்தை தலையில வச்சுட்டு ஆடிட்டும் பாடிட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கலசத்தை கோயில்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த தண்ணிய மருமக கிட்ட கொடுத்து வீட்டோட எல்லா பொறுப்புகளையும் வீட்டுக்கு வரப்போற புது மருமக கிட்ட கொடுப்பாங்க. பரவாயில்லையே, இது ரொம்ப நல்ல சடங்கா இருக்கு. ஆமா ஆண்டி, சரியா சொன்னீங்க. இன்னும் சொல்ல போனா வீட்டு வேலையெல்லாம் சுத்தமா கொஞ்ச நேரத்துக்கு மறந்துட்டு ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப சரி, நான் கிளம்புறேன். அதோட இப்போ பொண்ணு தயாராகிறதுக்கு தாராளமா டைம் இருக்கு. ஆனா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சடங்கு பார்க்க ஏற்கனவே வந்துட்டாங்க. எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். வரேன் ஆண்டி.
ஏய் ராஜேஷ் கேமராவை பாருங்க. எதிரில் ஏதோ பொண்ணு நிக்கிற மாதிரி வைக்க போடுற கேமரா தானே, கொஞ்சம் சிரிக்கலாம்ல. நல்லா சரி. ஓகே. வா, என் தம்பிங்க 2 பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. இல்லண்ணா, இன்னைக்கு ராஜேஷ் அண்ணா தான் என்னை விட ஸ்மார்ட்டா இருக்காரு இல்லையா? நிச்சயமா இல்ல. என்னோட 2 பற்றக்கூடாது. ஒரு விஷயம் சொல்லணும், நாங்க எங்க சடங்குகள்ல பிஸியா இருக்கோம். ஆனா நீங்க 2 பேர் என்னடானா பொண்ணை கூட்டிட்டு வரதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. இப்படி சர்வாணி போட்டுக்கிறதால மட்டும் விஷயம் முடியாது. 2 பேரும் உங்க பொண்டாட்டிகளுக்கு gift வாங்குனீங்களா இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, பொண்ணுக்கு நலங்கு வைக்கும்போது 2 பேரும் வெறுங்கையா கொடுக்க போறீங்க. பிரீத்திக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃப்யூம் நான் வாங்கியிருக்கேன், அதை தான் கிஃப்ட் பண்ண போறேன். என்ன பிரதீப் இது, பெர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கறதால எதுவுமே வேலைக்காகாது. பொண்ணுங்களை சந்தோஷப்ப ராஜேஷ், பொண்ணுங்க மனசு சந்தோஷப்படுத்த நகையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதை இப்பவே புரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே நகைன்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல நகையை வாங்கி கொடுங்க, அப்புறம் பாராட்டுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேரும் சார்பா அத்தை கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? ஆமா, நீ சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். சொதப்பிட்டனே. அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, உங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு அதை மறந்தே போயிட்டேன். இதோ வந்துடுறேன். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. பிரதீப், அந்த கிஃப்ட் பத்திரம் பாத்து. இந்த பிரதீப் இருக்கானே, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான். என்ன விஷயம் ராஜேஷ்? ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு? அங்க என்னடானா ஆர்த்தியும் கவலையா இருக்கா. இங்க நீயே எப்படி இருக்க? கல்யாண சீர் கொடுக்கறதுக்காக நானும் அத்தையும் அங்க போயிருந்தோம். ஆர்த்தி முகம் ரொம்பவே வாடி போயிருந்தது. நான் சோபாமா கிட்ட கேட்டேன், ஆனா அவங்க எதுவுமே சொல்லல. உன்கிட்ட ஆர்த்தி இத பத்தி ஏதாவது சொன்னாலா? சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இந்த கிஃப்ட் எடுத்து பத்திரமா வை. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, ஆனா என்னால முடியல. நீங்க 2 பேரும் எனக்காக தான் இவ்வளவு பெரிய பொய் சொன்னீங்கன்னு புரியுது. ஆனா என்னைக்காவது இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அன்னைக்கு என்னால நீங்களும் அத்தையும் தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. வாங்கத்த, இப்பவே போய் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். என்ன உண்மையை சொல்ல போற? என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிற? நாங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்ல போறியா? சரி, நீ சொல்ற மாதிரி நாங்களும் எங்க தன்மானத்தை விட்டு அவமானப்படவும் தயாரா உண்மையை சொல்றேனே வச்சுக்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ஆர்த்தி. இந்த கல்யாண மண்டபத்துல கிட்டத்தட்ட 500ல இருந்து 1000 பேர் வந்திருப்பாங்க. ராஜேஷாலையோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாலேயோ இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்க முடியும் நினைக்கிறியா? பேச்சு ஆரம்பிக்கும் போது காயத்ரி என்ன சொன்னாங்கன்னு இப்ப கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆர்த்தி. ஒரு விதவியை ஏத்துக்க அவங்க தயாரா இருந்தாங்க, ஆனா ஒரு விவாகரத்தான பொண்ணை ஏத்துக்க அவங்க தயாராவே இல்ல. இந்த கல்யாணமே நடக்காம போயிடும் ஆர்த்தி, எல்லாமே முடிஞ்சிடும். கல்யாணமே நின்னால எனக்கு கவலை இல்லை.